பச்சை கொடை வேறையா பச்சை கிளி வழங்காத. டேய் அண்ணனுக்கு சோடா டேய். இந்த இது என்ன சோடாவா கரடி தண்ணியா? அடி என்னடா இது? என்னடா சோடா பாட்டில வச்சதுக்கு சூடாவறியா? ரகுவன் கிட்ட சொல்லவா? உனக்கு தெரியல 7வது தெருவுல பணம் கிடக்குதுன்னு எல்லாரும் போய் அதை நோண்டி எடுத்து பார்த்தப்ப தலை இல்லாம இருந்தது. உனக்கு தலை வேணுமா கடை வேணுமா? இங்க காட்டா ரகுங்கிறது நீங்க பக்கத்தூரா? ஆமா நான் தான் கிளி. நீங்க வருவீங்கன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. நான் உங்களுக்காக தான் இருக்கேன். வண்டியில தாமரை அவ வயசுக்கு வந்த நாள்ல இருந்து அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். பாத்தியா, மொத்தம் 12 தையல். அந்த பைத்தியக்காரர் இருக்கான அவனோட கைங்கரையும் அன்னைக்கே என் கதை முடிஞ்சிருக்கும். அவளை நான் கூட்டிட்டு போன ரகு, இப்ப நான் அந்த முடிவோட தான் வந்திருக்கேன். என் ஆத்திரம் தீர நான் அவளை சின்ன பின்ன பார்க்கணும். அதுக்கப்புறம் அவ 5க்கும் 10க்கும் கையேந்திரத நான் என் கண்ணால பார்க்கணும். சொல்லு ரகு, அவளை நான் இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி உனக்கு நான் என்ன கொடுக்கணும்னு சொல்லு. சசி, ஊர் மக்கள் முன்னாடி அவனை போட்டு தரணும். முடியுமா? நீ ஆளை காட்டு, நான் முடிச்சிடறேன். அதுக்கு அவளை முதல்ல வெளியே கொண்டு வரணும்ல. கூண்டுக்குள்ள அடைஞ்ச கிளி மாதிரில இருக்கா. அவங்களை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு சோதனை தெரிஞ்ச ஒருத்தன் அனுப்பி வச்சிருக்கேன். இந்த பண்பு தாமரைக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு மாமா இருக்கான்னா அது நான் தான். அம்மா தாமரை, இந்த மாமாவுக்கு ஏதாவது குடிக்க கொண்டாயன். இல்ல, நானும் பாக்குறேன். வந்ததுல இருந்து நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். நீ ஒரு வாரத்தை கூட பேச மாட்டேங்கிற. நீ என்ன உங்க அண்ணன் மாதிரி கிறுக்கு பயல? என்னடா முறைக்கிற? அட, பச்சை தண்ணியா? குடிக்க ஏதாவது குடும்பம்னா பச்சை தண்ணியை கொடுத்துட்ட. அந்த பைத்தியக்கார பயலோட சேர்ந்து உனக்கும் விவரம் இல்லாம போயிடுச்சு. தம்பி, இங்க பாருப்பா. இத பாரு, சுத்தி வளைக்காம நான் நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன் தம்பி. தாமரையே இந்த ஊர்ல இனிமே விட்டு வைக்க முடியாது. அந்த பையன் தான் செத்து தொலைச்சிட்டால. இனிமே அவளை யாரு கவனிச்சுக்குவா? இன்னொரு விஷயம், எவ்வளவோ கோடீஸ்வரங்கள்லாம் இவன் மேல ஆசைப்பட்டாங்க தெரியுமா? இவளுக்கு கொடுத்து வைக்கல. இருந்தாலும் இந்த காட்டுல வேர்வை சிந்த நான் விட மாட்டேன். தாமரை, எடுக்க வேண்டியது ஏதாவது இருந்தா எடுத்துக்க. நாம நம்ம ஊருக்கு போறோம். இந்த பஞ்சு என்னைக்கு உனக்கு துணையா இருப்பான். போதும், என்னை எவன் கூட பேரம் பேசிட்டு இப்ப இங்க வந்திருக்க. தாமரை, இந்த மாமாவ வயசுக்கு வந்த பொண்ணுங்களை கூட்டி கொடுத்து வாழற கேவலமானவன் நீ. என்ன உறவு முறையில என்ன தேடி வந்திருக்க? சொல்லு, நீ எனக்கு யார்? தம்பி, வயசான பெண்ண விடுற. இதுக்கு மேல இங்க வந்து பிரச்சனை பண்ண. ஆஹா, ஓஹோ, கண்ணு, யாருன்னு தெரியாம இந்த பஞ்சு கிட்ட பேசல. இவளுக்கு தெரியும். கூட்டிட்டு போகணும்னு நினைச்சானா கூட்டிட்டு போயிடுவானா இந்த பஞ்சு. அதுக்கு எவனோட சம்மதமும் எனக்கு தேவையில்லை. இத்தனை நாள் அந்த கிறுக்கு பையனோட குடும்பம் நடத்தி இருக்கேன்னா இப்ப நான் காட்டுறவனோட குடும்பம் நடத்து. கையடா புறம்போக்கு. ஓ, ஒழுங்கா போயிடு. என்ன தடுக்கிறதுக்கு நீ யாரா? அப்பம் பேர் தெரியாத நாய். மேல ஆசை இருந்தா மரியாதையா இங்க இருந்து போயிடு. ஏண்டா நாய, என்னையா தள்ளி விடுற? உன்னை பாத்துக்கடா. உன் அண்ணனை கொண்டவனுங்க இப்ப ஏன் கூட தாண்டா இருக்கிறானுங்க. என்ன கொண்டா ஓடா. இவளுக்கு ஒரு வேலையை முடிவு பண்ணிட்டு தான் நான் இந்த ஊருக்குள்ளே வந்துட்டேன். இவன் இல்லாம நான் போக மாட்டேன்டா. அதுக்கு உன்னை கொன்னாதான் நடக்கும்னா அதையும் செய்வேன்டா. எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்க ஏன் கூட இருக்காங்க. உன் அண்ணன் கிறுக்கு பைய செத்தான்னு அண்ணிய வச்சுக்கலாம் நினைக்கிறேன். விட மாட்டேன். பைத்தியம்தான். நீயும் இங்க இருந்து போயிடு. எனக்கு யாரும் தேவையில்லை. எங்க போறது? எங்க போறதுன்னு சொல்லு. போற. நீ என்ன நினைச்ச? உங்க அண்ணனை ஆசையோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு
அவர் கூட சந்தோஷமா வாழறதா நினைச்சியா? பலவந்தமா கூட்டிட்டு வந்து இந்த நரகத்துல என்ன தள்ளிட்டான் உன் கூட பிறந்தவன். உண்மையை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கேன், யார்கிட்டயும் சொன்னதில்ல. ஆனா நீ தெரிஞ்சுக்கணும், உங்க அண்ணனுக்கு நான் எப்படி பொண்டாட்டியானேன்னு. இந்த ஊருக்கு அடிக்கடி மீன் பிடிக்க வருவான். உங்க அண்ணன் எப்ப பார்த்தாலும் என்ன மறைச்சு மறைச்சு பாப்பா. ஒரு நாள் நான் வீட்டுல தனியா இருந்த நேரத்துல என்கிட்ட முரட்டுத்தனமா நடந்துக்கிட்ட. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு எது இழக்க கூடாதோ அதை நான் இழந்துட்டேன். இப்ப எத்தனை நாளைக்கு பூட்டின வீட்டுக்குள்ளே இருப்பா? கதை உடைச்சு உள்ள போங்க. இவன் யார்? நம்ம ஊர் ஏரியில மீன் பிடிக்க வரவன. எட்டாவன என் சொந்த ஊருக்கோ இல்ல என் வீட்டுக்கோ திரும்பி என்னால போக முடியாது. வேற எங்க போறது? தெருவில் அனுப்ப சொல்ல. அந்த கடவுளுக்கு கூட எங்க மேல இறக்கம் காட்ட தோணல. பாவம் எங்க அம்மா என் கண்ணு முன்னாடி அவங்கள பலாத்காரம் பண்ணாங்க. என்னால சத்தம் போட்டு அழக்கூட முடியல. ஊர்க்காரங்க முன்னாடி ஒட்டு துணி கூட இல்லாம எங்க அம்மா அழுதுட்டு போனத இப்ப கூட என்னால மறக்கவே முடியல. இப்ப சொல்லு, இந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்க நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? ஒரு பொண்ணா பிறக்கிறது அவ்வளவு பெரிய குற்றமா? சொல்லு, எங்க போறது? எனக்கு யார் இருக்காங்க? எனக்கு யாரும் இல்ல, யாருமே இல்ல. அழாத, நான் இருக்கேன். துணை கூட்டிட்டு வந்திருக்க போல இருக்கு. நம்ம வியாபாரத்தை கத்துக்கிட்டு வாங்க வாங்க, உயிரோட இருக்கிற மீன் வாங்க வாங்க வாங்க. கண்ணம்மா,
மீன் என்ன விலை? பேரம் பேசுற வேலையெல்லாம் வேணாம். 50 ரூபாய் ஒரே விலை. ஓ, விலை அதிகமா இருக்க கண்ணம்மா. நல்ல மீன் வேணும்னா காசு அதிகமா கொடுக்கணும்பா. கரையில நின்னுகிட்டு இருந்தா மீன் வந்து விழாது. மீன் பிடிக்கிறது ஒண்ணு சாதாரண வேலை இல்ல. சும்மா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காம மீனை எடுத்து கொடுத்தாமற. சரி இந்த வாங்க 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 மீனை வந்து பாருங்க. உயிரோட இருக்கிற மீனை வந்து வாங்கிட்டு இந்த மீன் என்ன விலை? எது? இதோ இந்த மீன். இவ்வளவு விலைக்கு நான் எடுத்துக்கிறேன். ஏய், வாடி, வாடி என்கிற. ஓடி. ஏய், விடுடா. ஏய், விடுடா அவளை. விடுங்க. ஏய், விடு. விடு. ஏய். உன் கண்ணு முன்னாடி அந்த கிறுக்கு பயல அடிச்சு கொள்ளத்தான் அன்னைக்கு நான் வந்தேன். ஆனா அது நடக்கல. போடு. என்ன ஏமாத்திட்டு இங்க வந்து நிம்மதியா வாழ்ந்தல நினைச்சிட்டு இருக்கியா நீ? விட மாட்டேன். இங்க வந்து நிம்மதியா வாழ விட மாட்டேன். மரியாதையா என் கூட வந்து நான் அப்பவே சொல்லல இவன் வருவான்னு. இதுக்கு மேல இவன் இருக்கக்கூடாது. எல்லாரும் முன்னாடியா இவனை கொன்னுட்டு தற்கால இவனை கூட்டிட்டு போ. எவனா இருந்தாலும் வாங்க. ஒண்ணு நான் சாகணும் இல்ல நீங்க சாகணும். சூராவோட தம்பிடானா.